உளுந்தூர்பேட்டையில் கைது செய்யப்பட்ட கணவரை விடுவிக்க கோரி காவல் நிலையம் முன்பு 5 மாத கைக்குழந்தையுடன் பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கட்சி பிரமுகருக்கு ஆதரவாக போலீசார் செயல்பட்டது உண்மையா? நடந்தது என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அன்னை சத்யா தெருவைச் சேர்ந்த சரவணன் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் முன்பாக உள்ள ஆட்டோ நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது அந்த வழியே வந்த திமுக பிரமுகர் பாபு என்கிற பாரதிதாசனுக்கும் சரவணனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் இருவரும் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் தனித்தனியே புகார் செய்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் சரவணன், பாரதிதாசன் என இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். இந்நிலையில் திமுக பிரமுகரான பாரதிதாசனை காவல் நிலையத்திலிருந்து விடுவிக்க கோரி அவரது ஆதரவாளர்கள் போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பாரதிதாசனை விடுதலை செய்த போலீசார் சரவணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தனர். இது பற்றி தகவல் அறிந்த சரவணனின் மனைவி சௌமியா தனது 5 மாத கைக்குழந்தையுடன் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்து தனது கணவரை விடுவிக்க வேண்டும் என்று கோரினார். இல்லையேல் தனது கணவரை தாக்கிய புகாரில் பாரதிதாசனையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் போலீசார் நடவடிக்கை எடுக்காத நிலையில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையம் முன்பு சௌமியா தனது 5 மாத கைக்குழந்தையுடன் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். குழந்தையுடன் தரையில் அமர்ந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தனது கணவருக்கும் பாரதிதாசனுக்கும் 4 மாதங்களுக்கு முன்பே பிரச்சனை இருப்பதாகவும் போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு தனது கணவரை கைது செய்திருப்பதாக சௌமியா தெரிவித்துள்ளார். பிரச்சனை அடிதடி ஆயிடுச்சுங்க சார். அந்த கேஸ் போடாம எஸ்டிஎஸ் கேஸ் போட மாத்தி கேஸ் போடுறாங்க சார். கேக்கு இந்த மாதிரி பண்றாங்க. பிரச்சனை 5 மாசமா நடந்துட்டு இருக்குங்க சார். என் குடும்பத்தோட வாழ விடாம தான் என்ன செய்யறது? அப்புறம் ஒதுங்கி நான் வந்துட்டேன். விட்டுருணும்ல என்ன? அப்பப்போ இதே மாதிரி பண்ணிட்டே தான் நான் என்ன செய்யறது? தொடர்ந்து இது பற்றி தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர் பிரீதா மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று சௌமியாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு உயர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். அதை ஏற்றுக்கொண்ட சௌமியா சுமார் 2 மணி நேரத்திற்கு பின்பு தர்ணா போராட்டத்தை கைவிட்டு போலீசாருடன் சென்றார். ஆனால் தற்போது வரை பாரதிதாசன் கைது செய்யப்படவும் இல்லை, சிறைக்கு சென்ற சரவணன் விடுவிக்கப்படவும் இல்லை என சௌமியாவின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.